வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரைடேவோட வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நெகட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மார்க்கெட் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெகட்டிவாக இருக்கும், அதுக்கு என்ன ஆப்ஷன் வாட்ச் பண்ணலாம் எல்லாமே நம்ம ஃப்ரைடே வீடியோலேயே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் டவுட்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து நெஃப்டி பார்த்தீங்கன்னா 25,500 புட்டு வாங்கியிருந்தோம். 122 ரூபாய்க்கு வந்து 137 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். 148 ரூபா வரைக்கும் போச்சுது. இதோட ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஃப்ரைடேவே நம்ம அதை சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு, ஏன்னா இப்போ கிஃப்ட் நெஃப்டி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, நான் அதை வச்சு நான் சொல்கிறேன். லைக் வந்து கிஃப்ட் நெஃப்டி பாசிட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு நெஃப்டி வந்து ஒரு பிக்காக கிடையாது, ஒரு ஸ்மாலாக ஒரு கேப்பப் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸாக உங்களுக்கு வந்து அது வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணும். நெஃப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 25,600 சிஇ 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு வந்து 25,620க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் 25,680 to 25,720 டார்கெட் ஆகும். 25,570 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இதே வந்து செகண்டரியாக பார்த்தீங்கன்னா 25,650 சிஇ சஸ்டெயின் வந்து 25,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 25,750 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி இதே உங்களுக்கு புட்டாக இருக்க பட்சத்தில் இதே வந்து மார்க்கெட் வந்து கேபிட்டல் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 25,500க்கு கீழே, அதாவது 25,580 கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் 25,500 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,500, 25,450. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25,630. இதுக்கு மேலே போன பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து 25,580 கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா 25,450 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 25,400 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 25,540. ஹை ப்ராபபிலிட்டியாக நான் என்ன சொல்கிறேன், சி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில், இல்லை பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிஇ ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி வாங்கியிருந்தோம் 59,800. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம குரூப்பில் போட்ட ஃபஸ்ட்டே வந்து பேங்க் நிஃப்டி தான் நம்ம வந்து போட்டோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டிக்கு தெரிஞ்சதுனால பேங்க் நிஃப்டி தான் போட்டோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 347 ரூபாய் நம்ம வாங்கியிருந்தோம். 387 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் 450 ரூபாய்க்கு இதோட ஹை போச்சு. நாளைக்கான வியூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸ்லேருந்து ஒரு பேரிஷாக டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி நீங்கள் நாளைக்கு மேஜராக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 59,800 புட்டு. எப்போனா 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு வந்து 59,820 கீழே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 59,800 போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 59,700, 59,600. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 59,920க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 59,600 புட்டு 59,600 படி எப்போ வாட்ச் பண்ணால் நீங்கள் வந்து 59,680க்கு கீழே உங்களுக்கு வந்து லைக் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,600 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு அடுத்து இதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ரென்த்தனாக கிடைக்கிற அப்புறமா நீங்கள் வந்து கால் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா ஒன்லி நீங்கள் 60,050க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 60,000 சிஇ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 60,150, 60,220. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 59,940. இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு உங்களுக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு. ஏன்னா வந்து மந்த் எண்டு வந்துருச்சு, ப்ரீமியம் உங்களுக்கு வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும், அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டியது சென்செக்ஸ் நம்ம எப்பயும் போல் இன்றைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணல. ஏன்னா வந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாலட்டைலானது. நான் எப்பயும் ட்ரேட் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி என்றைக்காவது ஒரு நாள் தான் ட்ரேட் பண்ணுவேன். சென்செக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 89,200 புட்டு. 89,200 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணி நாளைக்கு பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு சைட் பேஸ்டு பேரிஷியாக இருக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது. எப்போனா 89,180 கீழே 5 மினிட்ஸ் கணக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 89,200 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 89,050, 82,950. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 89,320. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 83,000 புட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 83,000 எப்போனா 83,040க்கு கீழே உங்களுக்கு வந்து லைக் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் கீழே, அதாவது 89,040 கீழே சஸ்டெயின் ஆகுது 83,000 புட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 82,800 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் கீழே போகிறதுக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவாய்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83,400 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 83,450க்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 83,400 சி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். பிஇயை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 83,550, 83,620. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 83,340.
நேற்று நம்ம சொன்ன ஸ்டாக்கில், அதாவது நம்ம சொன்ன வீடியோவில் இருக்கிற ஸ்டாக்கில் இன்றைக்கி காலையில் நம்ம போட்ட ஸ்டாக்கில் நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது டாடா டெக்னாலஜிஸ் 668 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். 677 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். 679 ரூபாய் இதோட ஹை போச்சு. அதே மாதிரி வேதாந்தா நம்ம வாங்கியிருந்தோம். 681 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 687 ரூபாய்க்கு நம்ம போச்சு. 688 ரூபா இதோட ஹை. எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னா எல்லாத்துலேயும் நம்ம வந்து 7 ரூபா நம்ம போகிறது பார்த்தா நம்ம லாஸ்ட் எல்லா வீடியோ நம்ம வாட்ச் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி 57 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து பை பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அது ஓப்பன்லேயே 59 ரூபா போச்சு. ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் 59 ரூபா 15 பைசா கிட்டே நான் வந்து பை பண்ணேன். ஏன்னா வந்து புல்லிஷாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து 162 ரூபா வரைக்கும் போச்சு. நான் புக் பண்ணிட்டேன். ஆனால் 164 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இது வந்து சஸ்டெயின் ஆச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம புக் பண்ண வரைக்கும் போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கான நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய ஸ்டாக்கு ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்லாவே ஒரு ஹை பேட்டர்னில் இருக்குது. ஹை பேட்டர்னில் உங்களுக்கு 280 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். 283 ரூபா 285 ரூபா அதோட டார்கெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு சைட் வேஸ்ட்டு ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 163 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 166 ரூபா டு 168 ரூபா வரைக்கும் டார்கெட் இருக்கும். 160 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் பேக் ஆகிருக்கு, சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 1726 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை 26 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த ஷேரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 1755 ரூபா 1780 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1705 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ். நாளைக்கு ஓப்பனே வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஷேரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு வேண்டாம். இது நல்ல ஷேர் தான், ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாலிகேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 7450 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 7550 ரூபா 7650 ரூபா டார்கெட்டு. 7370 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் நல்லாவே ஒரு பெரிய வால்யூம் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 4950 ரூபாய்க்கு மேலே அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 5050 ரூபா 5150 ரூபா வந்து டார்கெட்டு. 4880 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ஸான் ஏன்னா தொடர்ந்து இது வந்து இறங்கிட்டே இந்த ஷேர் இன்றைக்கி பரவாயில்ல, ஒரு ஹையர் பேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. 11050 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 11300 ரூபா 11500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10880 ரூபா கிட்ட வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் இன்றைக்கி நல்லாவே ஒரு வால்யூம் உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. ஐஏஎஃப்எல் பார்த்தீங்கன்னா 654 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 670 ரூபா 685 ரூபா டார்கெட். 642 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹட்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகணும். 955 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 980 ரூபாயிலிருந்து 995 ரூபா 1000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 938 ரூபா வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்மூத்லி அப் ட்ரெண்டில் தான் உங்களுக்கு போயிருக்கு. மார்க்கெட்டே மைனஸில் இருந்தாலும். ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 189 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 192 ரூபா 196 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 184 ரூபா வந்து இதோட ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம பார்க்குற ஸ்டாக் தான் கேன்ஃபின் ஹோம். இன்றைக்கி மார்க்கெட்டே மைனஸ் தான் நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரேலி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 942 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 932 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 960 ரூபா 975 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 935 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஷேரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஷேர் எல்லாத்தையுமே உங்கள் வாட்சஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.